வணக்கம் நேயர்களே. இலங்கை மக்களுக்கு கடவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட் வழங்குவதில் ஒரு புதிய நடைமுறை வருகிறது. 3 நிறங்களில் இந்த பாஸ்போர்ட் மின்னணு முறையில் வழங்கப்பட போகிறது. அக்டோபர் மாதம் முதல் இது நடைமுறைக்கு வருகிறது. அதற்கிடையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பாஸ்போர்ட் வழங்குகின்ற முறைமையில் ஒரு மட்டுப்படுத்தல் கொண்டு வரப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 1000 குறைக்கப்பட்டுள்ளது இந்த பாஸ்போர்ட் வழங்குகின்ற சிஸ்டம். எதற்காக இது மாறப்படுகிறது, எவ்வாறு கொண்டு வரப்படுகிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது வழங்கப்படுகின்ற பாஸ்போர்ட் போல எல்லாருக்கும் ஒரே கலரே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சாதாரணமான மக்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் சொல்லி நிறைய கலரில் பாஸ்போர்ட் இருக்குது. இப்போ வரப்போகிற விஷயம் சாதாரண மக்களுக்கான பாஸ்போர்ட் அது ஒரு கலராக இருக்க போது, உத்தியோகத்தர்களுக்கு இன்னொரு கலராக இருக்க போது, ராஜதந்திரிகளுக்கான பாஸ்போர்ட் இன்னொரு கலராக இருக்க போது, இது மின்னணு அடிப்படையில் இருக்க போகின்ற ஒரு சிஸ்டமாக கொண்டு வரப்படுகிறது. இலங்கை மக்களுக்காக பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த மின்னணு பாஸ்போர்ட் நடைமுறைக்கு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது தவிர இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், இதர குறைபாடுகள், அதுபோல மின்னணு தொடர்பான குறைபாடுகளை தீர்ப்பதற்காக இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத பகுதிகள் பயன்படுத்தப்படும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்திலிருந்து சரியான மாதிரியான பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது. அதிலும் அவசர பயண தேவையுடையவர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ உடனே பாஸ்போர்ட் எடுக்கலாம் இந்த மாதம் அடுத்த மாதங்களில். மற்றவர்களுக்கு கொடுக்கிறது கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே மின்னணு மூலமான 3 வர்ணத்திலான பாஸ்போர்ட் இலங்கை மக்களுக்கு அறிமுகமாவது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பாஸ்போர்ட் கலரை வச்சுக்கொண்டே இவர்கள் என்ன மாதிரியான ஒரு வர்க்கத்தினர் என்பது சாதாரணமாக பிரஜைகளா அல்லது உத்தியோகத்தர்களா ராஜதந்திரிகளா என்ற மாதிரியான ஒரு அடையாளப்படுத்தலாக அது பார்க்கப்படும் என்பது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த ஆள் அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை இல்லையா, அதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஆட்பதிவு திணைக்களத்தால் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது புதிதாக தேசிய அடையாள அட்டையை எடுப்பவர்களுக்கு அந்த நடைமுறை கொண்டு வரப்படும். ஏற்கனவே வைத்திருந்து தொலைத்தவர்களுக்கு அந்த நடைமுறை இல்லை என்றதை நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கின்றோம். எனவே தேசிய அடையாள அட்டை புதிதாக வருவதைப் போல பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுகளிலும் புதியதொரு சிஸ்டம் கொண்டு வரப்படுகிறது. குடிவரவு திணைக்களம் அதை அறிவித்திருக்கிறது. எனவே அக்டோபர் மாதம் முதல் புதிதாக பாஸ்போர்ட் பதிவு செய்து எடுக்கின்றவர்களுக்கு மின்னணு முறையிலான 3 வர்ணத்தில் நீங்கள் என்ன மாதிரியாக இருக்கிறீர்களோ, என்ன மாதிரி உடைய பதவி நிலையை குறிப்பிடுகிறீர்களோ அதற்கேற்ற நிறத்தில் நீங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது இலங்கை மக்களுக்காக விடுக்கப்பட்ட விஷயம். அது மின்னணு முறையில் வருவதற்கான காரணம் என்று சொன்னால் உங்களுடைய தரவுகளை உடனேயே அறிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த போக்குவரத்து போலீஸ் இருக்கக்கூடிய சிக்கல்கள், எங்களை பற்றியதான தரவுகளை அறிந்து கொள்வதற்கு இலகுவான முறையில் இந்த தேசிய அடையாள அட்டை அல்லது லைசன்ஸ்ல கூட மாற்றம் கொண்டு வருவதற்கான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். எங்களுடைய லைசன்ஸ் இல்லத்திரனியல் மயமாக்கப்படுவதன் மூலமாக எங்களுடைய லைசன்ஸ் கார்டு நாங்கள் போடுகின்ற பொழுது மிஷினில் பார்த்தால் எங்களை பற்றியதான முழு தரவுகளையும் குடிவரவு திணைக்களம் அல்லது அவர்களுடைய போக்குவரத்து போலீசினுடைய அனுமதியுடன் உறுதி செய்யும் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இலங்கையில் அறிமுகமாக இருக்கின்ற அக்டோபர் மாதம் முதல் அறிமுகமாக இருக்கும் பாஸ்போர்ட் 3 வர்ணத்தில் வரப்போகிறது. சாதாரணமானவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மற்றும் ராஜதந்திரிகளுக்கான பாஸ்போர்ட். இது ஒரு புதிய விடயம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.